ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம சூரிய நடிச்ச மாமன் பார்த்தாச்சு. ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அதுவும் மருமகன். ஸோ மாமனுக்கும் மருமகனுக்குமான பந்தம், அந்த பந்தம் அளவுக்கு அதிகமா போகுது. ஸோ இது சூரியோட காதல் வாழ்க்கையில, திருமணத்துல, அவரோட குடும்பத்துல என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை உண்டாக்குது அப்படிங்கிறத அழுக நிறைய இடங்கள்ல அழுக வருங்க. ஸோ எனக்கெல்லாம் ஒரு 10 இடத்துல வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் கலந்து கொடுத்துருக்காங்க. கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது ஐஸ்வர்யா லட்சுமியோட கேரக்டர் தான். ஏன்னா அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ்ங்க. இந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் எல்லாமே லவ்வபிளா சூப்பரா கொடுத்துருந்தாங்க. அதர் ராஜ்கிரனா இருக்கட்டும், கீதா கைலாசம், சூரியோட ஃப்ரெண்டு, அவங்களோட அக்கா ஸ்வசிகா, தென் வந்துட்டு ராஜ்கிரண் சாரோட ஒய்ஃபா வர எல்லா கேரக்டரும் சூப்பர். எக்ஸ்பெஷலி அந்த குட்டி பையன், அவன் தான் படத்தோட சோல். இந்த மாதிரியான எல்லா கேரக்டர்ஸும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சூரி ஸ்டாண்ட் அவுட். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, உங்க அக்கா, அம்மா, தங்கச்சியோட போனீங்கன்னா நீங்களும் அழுவீங்க. அவங்க இந்த படத்துல ஒரு 20 டைமாவது அழுவாங்க. 20 இடத்துலயாவது அழுற மாதிரியான நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ இதுலயே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.